தற்போதைய செய்தி. சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். பான் மசாலா குட்கா விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். திமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்ட அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட்கா விற்பனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் லஞ்சம் பெற்றதாக வெளியான விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குட்கா போதை பவுடர், அதேபோல அந்த போதைப் பொருளோடு விற்பனை செஞ்சிருக்கக்கூடிய மாதவராவ் என்கிற அவருடைய வீட்டில், அவருடைய அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது சில டைரிகள், சில கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த டைரியிலும் கணக்கு புத்தகத்திலும் யார் யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்கிறத விவரமாக பட்டியலிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய பெயர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உயர் காவல்துறை அதிகாரிகளாக ஏற்கனவே சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருந்த ஜார்ஜ், இப்பொழுது டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. இவர்களுக்கெல்லாம் லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக 40 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய ஆவணங்கள் அந்த டைரியில் தெளிவாக இருக்கிறது. ஆக இது குறித்து வருமான வரித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவருக்கு கடிதம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் டைரக்டர், அவருடைய பெயர் B.R. பாலகிருஷ்ணன். அவர் என்னைக்கு அந்த கடிதத்தை அனுப்பிச்சு வைக்கிறார்னா 11/8/2016 தேதியில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் அனுப்பிச்சு வச்சு 10 மாதம் முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை, தலைமைச் செயலாளரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆக இந்த இடைப்பட்ட நேரத்தில் நேற்று காலையில் இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கு. இந்த குட்கா விவகாரத்தினுடைய லஞ்ச பணம் அமைச்சருக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு போயிருக்கு, இது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாக்கீது அனுப்பிச்சிருக்கு. ஆக நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்னு இந்து பத்திரிகையில் தெளிவாக வந்திருக்கு. ஆனால் இந்த இந்து பத்திரிகையில் அமைச்சருடைய பெயர் போடப்படலை, போலீஸ் அதிகாரியுடைய பெயரும் போடப்படலை. ஆனால் நேற்று மாலை ஆங்கில தொலைக்காட்சி டைம்ஸ் நவ் என்கிற அந்த தொலைக்காட்சியில் பெயர்களெல்லாம் வெளிப்படுத்தி மிக தெளிவாக நேற்றைய தினம் மாலையில் இருந்து இரவு வரைக்கும் டைம்ஸ் நவ் டிவியில் இது தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கு. அதில் தெளிவாக சொல்கிறாங்க, யுவர் ஹெல்த் ஆன் சேல் இன் தமிழ்நாடு, உங்கள் உயிர் பறிக்கப்படுது, தமிழ்நாட்டில் விற்கப்படுது அப்படின்னு தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆக ஏற்கனவே இதே வருமான வரித்துறை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேரத்தில் இதே விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வீட்டில் சோதனை போட்டு 89 கோடி ரூபாய்க்குரிய ஆவண அந்த குறிப்பை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு செல்லூர் ராஜு அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி,
என்று வரிசைப்படுத்தி ஒரு 9 பேர் அதில் இருக்கிறாங்க. ஆக அதுக்கும் வருமான வரித்துறையிலிருந்து தேர்தல் கமிஷனிடத்திலிருந்து இதே இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளருக்கு தாக்கீது அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும், கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனால் அதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அதை கூட நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பணும், ஆனால் எங்களை பேச விடலை. டைம்ஸ் நவுல அந்த செய்தி வந்துச்சு, அதை எங்களை பேச விடலை. இதற்கிடையில் அது நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் இப்பொழுது ஏற்கனவே கடந்த வருஷம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடந்த சம்பவம் 11/8/2016 அன்று 10 மாதத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும்னு இப்போ இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கீது அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வருமான வரித்துறை கைப்பற்றிய டைரியில் கணக்கு புத்தகங்கள், மாமூல் கொடுத்த விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் தலைமைச் செயலகத்திலேயே ஏற்கனவே ராம்மோகன் ராவ் அப்போ பொறுப்பில் இருந்த நேரத்தில், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், அப்போது இதே தலைமைச் செயலகத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ரைடு நடந்திருக்கு. ஆக அங்கிருந்த ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தும் இந்த குட்கா குறித்த விவரங்கள் அதில் அடங்கியிருக்குமோ என பயந்து மாநகர ஆணையராக இருந்த திரு ஜார்ஜ் குட்காவில் மாமூல் வாங்கியவர் குறித்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவரும் கடிதம் எழுதியிருக்கிறார். யார் குற்றவாளியாக இப்போ இருக்கக்கூடிய ஜார்ஜே அப்போ தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் இருந்தப்போ அவர் அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ராமா பண்ணி அப்போ அவரே ஒரு கடிதம் அமைச்சிருக்கார் நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஆக இதற்கிடையில தான் நேற்றைய தினம் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு புத்தகங்களில் அதுவும் பாருங்கள் எந்தெந்த நிலையில் லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி மாமூல் 15 லட்சம் ரூபாய் போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்மஸ் மாமூல் 15 லட்சம் ரூபாய். அந்த டிசம்பர் 2016 மட்டும் 1.14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக டைரியில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்தது ஜார்ஜ் மற்றும் டிஜிபியாக இருக்கக்கூடிய டி.கே. ராஜேந்திரன் என்று டைரியில் மிக தெளிவாக வந்திருக்கு. ஆகவே வருமான வரித்துறை எழுதிய 11/8/2016 தேதியிட்ட கடிதம் மற்றும் டைரியில் உள்ள 40 கோடி மாமூல் வாங்கிய அமைச்சர் பெயரை இந்த அவையில் நீங்கள் வெளியிடணும். வெளியிடுறது மட்டும் இல்லை, போலீஸ் கமிஷனராக இருந்த அதிகாரியும் அதே போல் டிஜிபியாக இருந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இதை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு நாங்கள் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே சபாநாயகருக்கு இந்த பிரச்சனை எழுப்ப போகிறோம் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்குறோம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் எழுந்து கேள்வி கேட்டோம், எங்களை பேச அனுமதிக்கலை. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது உயிரை காப்பாற்றுற துறை. ஆக அந்த துறையை சார்ந்த அமைச்சர் இன்னைக்கு உயிரை எடுக்கிற ஒரு அமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறார், அதுக்கு துணை நின்று இருக்கிறார். நியாயமாக பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் மர்டர், ஒரு கொலை குற்றவாளியாக அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பது ஆதாரங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய லஞ்சம் வாங்கி ஒரு கொலை குற்றம் சுமத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரை பதவியிலிருந்து உடனே தூக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செய்யணும். அவர் செய்ய மாட்டார். காரணம், ஏற்கனவே 89 கோடி ரூபாய் ஊழல் பட்டியலில், அந்த பணப்பட்டுவாடா பட்டியலில் அவர் முதல் குற்றவாளியாக இருக்கிறார். ஆக முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் செய்ய மாட்டார். ஆகவே இதையெல்லாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கு முயற்சித்த நேரத்தில் எங்களை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஆகவே இதை கண்டிக்கின்ற வகையில் சட்டமன்றத்திலிருந்து இப்பொழுது தற்காலிகமாக, நிரந்தரமாக அல்ல, தற்காலிகமாக வெளிநடப்பு செய்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வெளியிலே வந்து உங்களிடத்தில் சொல்லுகிறோம். இதை முடித்துவிட்டு உடனடியாக சட்டமன்றத்திற்குள்ளே சொல்லுகிறோம். இன்றைக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை இருக்கு, அதிலே பங்கேற்று எங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம். ஒரே ஒரு சொல்றேன், முதலமைச்சர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து 89 கோடி ரூபாய் வருமான வரித்துறை ரைடு பண்ணப்போ 89 கோடி ரூபாய் அந்த பட்டியலில் அவர் முதலிடத்தில் இருக்கிறாரு. ஆக அந்த பயம் இருக்கு. ஏற்கனவே குதிரை பேரத்தினால தான் இந்த ஆட்சி நடக்குது. ஆக அந்த குதிரை பேரத்தில் 2 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் என்ன நிலை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக அந்த பயத்தில் தான் இந்த ஆட்சி நடக்குது. சார், இந்த நீங்க எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஸ்பீக்கர் ஏன் அதை விவாதிக்க அனுமதிக்க மாட்டேங்க? அதான் நான் ஒன்று கேட்குறேன். இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, சீஃப் செக்ரட்டரியிலிருந்து மந்திரிகள்லாம் நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அல்ல இது. இது யாரோ சொன்ன குற்றச்சாட்டு.
ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கிற பத்திரிகைகள், மீடியாக்கள் வெளியிட்ட குற்றச்சாட்டை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்பது அவருடைய கடமையா இல்லையா? அந்த கடமைக்கு செய்கிறதுக்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த கூட்டு களவாணிகளை சபாநாயகர் காப்பாற்றுகிறார் என்று பொருள். நான் சபாநாயகருக்கு சொன்னேன், இப்படி தப்பு செய்வர்களை காப்பாற்றினால் உங்கள் மீதே சந்தேகம் வந்துவிடும். ஆகையினால் நீங்கள் அதிமுக அவைத்தலைவர் போர் பண்பாளர்கள். அவர் கேட்கிறார், நான் நினைச்சாதான் அனுமதிப்பேன், நினைக்க மாட்டேன்னா இது அவங்க அப்பா முட்டு சபை அல்ல. உத்தரவு நாடே கொந்தடிச்சிருக்கு. அமைச்சர்கள், போலீஸ் இலாக்காவே அமளித்து விடப்படுற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. சீஃப் செக்ரட்டரி வாங்கி அந்த ஆளு போட்டுட்டு போன அந்த ராம்மோகன் ராவ் ஏற்கனவே இதையும் போட்டுட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட நிலைமை நாங்க இப்பவும் கேட்கிறோம், இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரி என்ன செய்ய போறாங்க அத நாடு எதிர்பார்க்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு நியாயமா கொடுக்கணும், எழுதி கொடுக்க தேவையில்லை. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டாவே சொல்லணும். அவருக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறார். அண்ணாவை இப்படிதான் ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க சார் பார்லிமெண்ட்ல. எனக்கு ஆதாரம் தான் டிராக் தம் டு தி கோர்ட். ஜனநாயகத்தினுடைய கடமை நாங்கள் சபையில சொல்றோம். ஆனா சபாநாயகர் அவர்கள் இவ்வளவு பெரிய களவாணி கும்பலை காப்பாற்றுறார். அமைச்சர்களை மட்டுமல்ல, அதிகாரிகளை காப்பாற்றுறார், போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றினார். ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கேவலம் சபாநாயகருடைய நடவடிக்கை. நாங்க இதை பேசி அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு, மறுப்பு சொல்வதற்கு அமைச்சர்களுக்கு உரிமை உண்டு, அந்த வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. ஆனால் இதை மறுக்க முடியாது. இது இல்லை என்று அவர்களால் மறுத்து பேச முடியாது. ஆகவே அந்த பயத்துல தான், அந்த அச்சத்துல தான் எங்களை பேச அனுமதிக்கல. இதுதான் உண்மை. ஆக இது காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு தலைமை வைக்கக்கூடிய டிஜிபி, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவருடைய பெயரை இதை விட வெட்கக்கேடு காவல்துறைக்கு வந்து சேர போறதில்ல. ஆகவே இதை இந்தியாவில் ஏற்கனவே தலை குறிஞ்சது இன்னும் புரியணும். தைரியம் இருந்தா இந்து மேலேயும் மீடியா மேலேயும் கேஸ் போட தைரியம் உண்டா உங்களுக்கு?